ஸ்டோரிக்குள்ள போக போறோம். இன்னைக்கு நம்மளோட வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா வின்லாண்ட் சாகா. அது மட்டும் இல்ல गाइस, இதுதான் இந்த வீடியோடைய லாஸ்ட் பார்ட்டும் கூட. சோ ஃபுல்லா மறக்காம பாத்துடுங்க. ஏன்னா இதுல ரொம்பவே சென்டிமெண்டலான சீன்ஸ் நிறையவே நடக்கும். சோ அதெல்லாம் நான் ரொம்பவே டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சோ ஃபுல்லா பாருங்க. லாஸ்ட் சாப்டர்ல என்ன நடந்துச்சுன்னா, நம்மளுடைய ஹீரோவான தோர்ஃபின் ஆஸ்கலர் கிட்ட அகைன் டியூல் பண்ணி தோத்துட்டாங்க. இப்போ அவன் ரொம்பவே வருத்தத்துல இருக்கான். என்ன பண்ண போறேன்னு கூட தெரியல. நான் எத்தனை முறை நான் ஆஸ்கலர் கூட சண்டை போட்டேன், தோத்துக்கிட்டே தான் இருப்பானா, அவனை என்னால கொல்லவே முடியாதா அப்படின்னு சொல்லி வருத்தத்துல துடிச்சுக்கிட்டு இருக்கான். சோ இந்த சமயத்துல அந்த வருத்தத்தோடவே நம்மளுடைய ஹீரோ கையும் உடஞ்சு போயிருக்கு, அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கான். சோ ஒரு பனிக்கட்டியில விழுந்து கிடக்குறாங்க. சோ அந்த இடத்துல நிறைய பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப பரபரப்பா இருக்காங்க. ஏன்னா நம்ம கிங் என்ன பண்ணிருக்காருன்னா, என்னுடைய பையன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ ஒரு பார்ட்டி ஒண்ணு வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட்டிக்காக எல்லாத்தையுமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சோ அந்த பார்ட்டிலயும் என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய குனுட்டும் ரொம்பவே ஜாலியா சாப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்துல ஹாப்பியா இருக்கிற மாதிரியே காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ நம்மளோட ஆஸ்கலர், டோர்கிள்ஸ் எல்லாருமே அந்த இடத்துல பக்கத்துலயே நியர்பை இருக்காங்க. சோ கிங் அந்த இடத்துல செம்ம சேஃப்டியோட இருக்காரு. இந்த சமயத்துல நம்மளுடைய ஹீரோ தோர்ஃபின் இருக்கான்ல, அவன் ரோட்ல போற யாரோ ஒருத்தரை பிடிச்சி இழுத்துறாங்க. அவன் என்ன நினைச்சு இழுத்தானா, ஆஸ்கலாட் அப்படின்னு நினைச்சு இழுத்தானா, அது ஆஸ்கலாட் இல்ல. சோ அவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, நம்ம தோர்ஃபின் வந்து ஒரு சின்ன குழந்தை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவனை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி அவனை அடிக்கிறாங்க. சோ எல்லாருமே குரூப்பா சேர்ந்து அவனை அடிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா நம்மளுடைய ஹீரோ தோர்ஃபின் சாதாரணமான ஆளே கிடையாதுல. அவன் எல்லாருமே அடிச்சுட்டு அந்த இடத்துல செம மாசா உட்காந்துட்டு இருக்கான். சோ அங்க இருந்த கார்ட்ஸ் எல்லாம், இந்த பையன் எல்லா இடத்துலயுமே இப்படிதான் அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்கான். இவன் என்னதான் பிரின்ஸோடைய பாடி கார்டா இருந்தாலும் இவனை அடிச்சு முதல்ல ஜெயில போடுங்க, அவனை அடிச்சு ஜெயில போட்டுறாங்க. சோ நம்மளுடைய ஹீரோ இப்போ ஜெயில ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். சோ இந்த சமயத்துல நம்மளுடைய குனுட்டும் இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாதுல. சோ அவங்க ஜாலியா கிங்கோட அப்படியே பேசிக்கிட்டு இருக்க மாதிரி ஆக்டிங் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த சமயத்துல நம்மளுடைய கிங்கும் ஏதோ ஒரு பிளான பண்ணிட்டாரு போல இருக்கு. அதனாலதான் அவரு குனிட் கிட்ட ரொம்ப ஹாப்பியா பேசிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் ஆல்ரெடி குனிட்ட கொல்றதுக்கு கூட ஒரு பிளான் பண்ணியிருந்தாருல. சோ இப்போ வந்து கிங் என்ன சொல்றாரு, நம்ம இங்கிலாண்டோட ஃபைட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட போரிக்தியில தான் பேசிக்கிட்டு இருக்கப்போ நம்மளுடைய ஆஸ்கலாடுக்கு ஒரே சந்தோஷமாகுது. ஓகே, நான் பிளான் பண்ண மாதிரி தான் இப்ப எல்லாமே நடக்குது, எல்லாமே நான் பிளான் பண்ண மாதிரி தான் நடக்குது, என்னோட பிளான்ல இருந்து எதுவுமே மிஸ் ஆகல, கிங் என்னோட பிளான்ல விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்துல இருக்கான். ஆனா இப்பதான் இன்னொரு விஷயத்தையும் நம்மளுடைய கிங் ஹக்குன்னு சொல்றாங்க. அது நம்மளுடைய ஆஸ்கலாடுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா, நம்மளுடைய ஆஸ்கலாடுக்கு ஹெல்ப் பண்ணாங்களே ஒரு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், அவங்களுடைய கண்ட்ரியை அவங்க ரைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அந்த கிங் கொடுத்த 2 டைம் ஆஃபர் பண்ணிருக்காங்க, அந்த ஆஃபர் அவங்க ரெஃப்யூஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இவங்களுடைய பேச்சு அவங்க ரொம்பலாம் பெருசா கேட்டது கிடையாது. அதனால இவங்களுடைய இடத்தை அவங்க ரைட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சோ அதுதான் ஆஸ்கலாட் பிறந்த ஊரு. சோ ஆஸ்கலாடுடைய சொந்த நாடு. சோ அந்த நாட்டை இவங்க ரைட் பண்ணணும்னு நினைக்கிறது ஆஸ்கலாடுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. இந்த சமயத்துல ஜெயில இருக்க நம்மளுடைய ஹீரோ தோர்ஃபினை பாக்கிறதுக்காக லைஃப் வந்து அவங்க கிட்ட பேசுறாரு. இங்க பாரு தோர்ஃபின், நீ இப்ப பயத்துல இருப்பேன்னு தெரியும், நான் சொல்றதை கேளு. இப்போ உனக்கு ஒரு 11 வயசு இருக்கும், எனக்கு புரியுது நீ எந்த மாதிரியான நிலைமையில இருக்குன்ட்டு. என்னால உனக்கு சமாதானம் கூட சொல்ல முடியல. ஆனா நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீ என் கூட வந்துரு, நான் உன்னை உங்க வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போறேன். அங்க ரொம்ப சந்தோஷமான ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல உங்க அம்மா அழகா உனக்கு சூப்பரா ரொம்ப டெலிஷியஸான ஃபுட் எல்லாம் மேக் பண்ணி தருவாங்க. உங்க அம்மா எல்கா, யுல்வா இவங்க எல்லாருமே உனக்காக காத்துட்டு இருக்காங்க. தோர்ஃபின் வந்துரு தோர்ஃபின் அப்படின்னு அவர் கெஞ்சறாரு. சோ இந்த இடத்துல நான் உனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க வந்திருக்கேன் தெரியுமா, எவ்வளவோ போர்களையும் நேர்ல பார்த்தேன். உனக்காக நான் புயல் மழைன்னு எதையுமே பார்க்காம ரொம்ப கஷ்டப்பட்டு உன்னை கண்டுபிடிக்கணும்னு நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நான் என்னோட உயிர் மேல நான் சத்தியமா சொல்றேன், எப்படியா இருந்தாலும் நான் உன்னை எங்க வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போயே தருவேன். கண்டிப்பா நான் உன்னை இங்க விட மாட்டேன். நான் இதை நான் சத்தியம் பண்ணிருக்கேன். நான் ஹெல்கா கிட்ட உன்னை கண்டிப்பா கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் நம்மளுடைய ஹீரோ கிட்ட கெஞ்சறாருங்க, கதறாருங்க. ஹீரோட மனசை மாத்த என்னென்னமோ ட்ரை பண்றாருங்க. சோ டக்குன்ட்டு நம்மளுடைய நீங்க என்ன பண்றாருன்னா, ஃப்ளோக்கி கிட்ட ஒரு விஷயத்தை கேக்குறாரு. ஆமா, அந்த ஆஸ்கலாட் இப்ப ஏதாவது டென்ஷன் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா நீங்க இந்த வெயில்ஸ பத்தி பேசுறப்போ ஆஸ்கலாட் ஒரு மாதிரி டென்ஷன் ஆனா நான் அதை நோட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், சரி இப்ப நம்ம ஆஸ்கலாட ஏதாவது ஒண்ணு பண்ணணும், அவனை வச்சே பாயிண்ட் அவுட் பண்ணி நம்ம எப்படியாவது குனிட்ட கொல்லணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க. இப்போ ராஜா இப்படி பண்ண உடனே ஆஸ்கலாடுக்கு ஒண்ணுமே புரியல, யோசிச்சுக்கிட்டே இருக்கான் என்ன பண்ணலாம். நம்ம தோர்கல்ஸோட ஆர்மி வச்சு சண்டை போடலாமா, ஆனா தோர்கல்ஸ் கிட்ட இருக்கிறது வெறும் 500 பேர் தான், இவங்க கிட்ட நிறைய படம் இருக்கு, நம்ம அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆஸ்கலாட் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். என்ன பண்றதுன்னு அவனுக்கு ஒண்ணுமே புரியல. இந்த சமயத்துல நம்மளுடைய தோர்ஃபினுக்கு மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குதுங்க. உண்மையிலேயே சரி நம்ம அந்த வின்லாண்ட பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஆசை அவனுக்கு வருது. ஏன் தெரியுமா, நம்மளுடைய ஹீரோ நினைக்கிறது எல்லாமே ஒன்னே ஒண்ணுதான், என் அப்பா கண்டிப்பா வின்லாண்ட்ன்ற அந்த அழகான நாட்டை பார்த்தாரு, அந்த மாதிரியான நாட்டுக்கு நான் போகணும், எங்க அப்பா அந்த இடத்துல கண்டிப்பா இருப்பாரு நான் நம்புறேன், அவருக்காக நான் அந்த இடத்த நான் போய் தேடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நம்மளுடைய தோர்ஃபினுடைய மனசுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா லைஃப் விடுறாருங்க. சோ நம்மளுடைய ஹீரோவும் சரி நம்ம இங்க இருந்து போவோம், மூவ் ஆன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூவ் ஆன் பண்ண ஆரம்பிக்கிறான். சோ இந்த சமயத்துல நம்மளுடைய ஆஸ்கலாட எல்லாருமே நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரீசன் என்னன்னா, ஆஸ்கலாட் ஏதோ ஒரு பிளான் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த சமயத்துல கிங் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய பையனை இந்த இடத்துல சேஃபா கொண்டு வந்தது ஆஸ்கலாடு தான். சோ ஆஸ்கலாடுக்கு அவனுக்கான ரிவார்டை நான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியும் ரிவார்டை கொடுக்கறதுக்காக நிறைய காசு கீஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து நிறைய தங்கம் அப்படி எல்லாம் கொடுக்குறாங்க. சோ அதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய ஆஸ்கலாட் அங்க அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாக்குறான். இந்த கிங் வந்து முடிவு பண்ணிட்டான், ஒண்ணு நான் குனிட்ட கொல்லணும், அப்படி இல்லனா எப்படியாச்சு நான் என்னுடைய மக்களை இழக்கணும். இதுதான் அந்த கிங் யோசிச்சிருக்கான் அப்படின்றத அவன் புரிஞ்சுக்கிறான். டக்குனு ஆஸ்கலாட் என்ன சொல்றான்னா, இங்க
பாருங்க ராஜா, நம்ம அங்க போய் சண்டை போடுறதெல்லாம் வேஸ்ட். அந்த இடத்துல ஒன்னும் அந்த அளவுக்கு ரிசோர்ஸ் கிடையவே கிடையாது. அப்புறம் இன்னொன்னு, நம்ம இந்த இடத்துல இருந்து அவங்க இடத்துக்கு போறதுக்கு இடம் வந்து ரொம்பவே பாழடைஞ்சு போன இடங்களா இருக்கு. சோ கண்டிப்பா நம்மளுடைய குதிரைகளால் அந்த இடத்துல வீரமா சண்டை போடுறதுக்குள்ள நமக்கு நிறையவே டேமேஜ் வரும். சோ அது மட்டும் இல்ல, நம்ம என்னதான் கஷ்டப்பட்டு அந்த இடத்த சண்டை போட்டு பிடிச்சாலும் அது ஒர்த்துத காஸ்டா இருக்காது அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ஆஸ்கலாட் ஃபீல் பண்றான். சோ ப்ளீஸ் நான் சொல்றத ஒரு வாட்டி நீங்க லிசன் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இது தப்புன்னு தெரிஞ்சதுன்னா நீங்க உங்களுடைய மூவ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். கிங் என்ன பண்றாருன்னா டைரக்டா நடந்து வந்து நம்மளுடைய ஆஸ்கலாட கொல்லவ மாதிரி வந்துட்டு இருக்காரு. தோற்கோல்சம் எங்க நம்ம ஆஸ்கலாட கொண்டுடுவாங்களோ அப்படின்னு சொல்றப்போ, சரிப்பா நீ எந்திரிப்பா, நீ வந்து உண்மையிலேயே ஒரு கிரேட்டஸ்ட் ட்ரெஷர் தான். உன்னுடைய அட்வைஸும் உன்னுடைய வேர்ட்ஸும் ரொம்பவே நல்லதா இருக்கு. என்னுடைய ஆர்மி உன்ன மாதிரி ஒரு நல்ல புத்திசாலி மென்னுக்கு தேவை அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. ஆனா கிட்ட போயிட்டு நம்மளுடைய கிங் ஆஸ்கலாட் கிட்ட ஒண்ணு சொல்றாரு, ஒண்ணு நீ குனுட்ட கொன்னுடு, அப்படி இல்லைன்னா உன்னுடைய மக்களை நான் கொன்னுடுவேன், ஏதாவது ஒண்ணுத்த சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லவும் நம்மளுடைய ஆஸ்கலாடுக்கு ஒண்ணுமே புரியல. கிங் அது மட்டும் இல்ல, இன்னொன்னுத்தையும் சொல்றான், உன்னுடைய ஸ்லேவ் மதர் அந்த இடத்துலதான் வாழ்ந்தாங்க, அதுதான் உன்னுடைய ஸ்லேவ் மதருடைய வீடு அப்படின்னு சொல்லிட்டு நீயும் ஒரு ஸ்லேவ் தானே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றான். நம்ம ஆஸ்கலாடுடைய கண்ணுல அவ்வளவு கோவம் வருது அவங்க அம்மாவை பத்தி பேசும்போது. ஆனா இதெல்லாம் தெரியாம நம்மளுடைய ஹீரோ தோர்ஃபின் என்ன பண்றானா லைஃபோட சேர்ந்து அவனோட ஊருக்கு போறதுக்காக ப்ரிப்பேர் ஆகி நிக்கிறாங்க. சோ இந்த சமயத்துல அவன் ஒரு பறவையை பாத்துக்கிட்டே இருக்கான். அவனுக்கு என்ன தோணுதுன்னு தெரியல. டக்குன்னு லைஃப் திரும்பி பாக்குறதுக்குள்ள அவன் கிளம்பி போயிட்டான். சோ லைஃபும் தேடுறாரு எங்க போனா தோர்ஃபின்னு சொல்லிட்டு. சோ இந்த ஊர் ஃபுல்லா மறுபடியும் அவர் தேட ஆரம்பிக்கிறாரு. தோர்ஃபின் எதுக்காக அந்த இடத்தை விட்டு போனான்றது தெரியல. ஆனா அவனுடைய நினைப்புல இருந்ததெல்லாம் ஆஸ்கலாடுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்றது அவனுக்கு புரியுதுங்க. சோ இந்த சமயத்துல நம்மளுடைய ஆஸ்கலாட் இந்த ராஜா அப்படி பேசின அந்த செகண்டே அவனுக்கு கடுப்பாயிடுதுங்க. எனக்கு முகத்தை பார்க்கவே பிடிக்கல, உன்னோட முகம் பார்க்கவே ரொம்ப கேவலமா இருக்கு, உனக்குலாம் அந்த கிரவுன் எவன்டா கொடுத்தான், ரொம்ப கேவலமான ஒரு மூஞ்ச வச்சுக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி கடுப்பாக்கி பேசுறாருங்க. சோ நம்மளுடைய ஆஸ்கலாட் என்ன பண்றானா, டேய் ராஜா உனக்கு காது கேக்குதா இல்லையா, உன்ன மாதிரி அசிங்கமான ராஜா எல்லாம் எதுக்குடா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. ராஜாக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு செகண்ட் அப்படியே யோசிக்கிறான், பயப்படுற மாதிரி ஆகிறான். சோ இந்த சமயத்துல என்ன பண்றானா நம்மளுடைய ஆஸ்கலாட், டேய் நீங்க எல்லாம் மூவ் பண்ணீங்கன்னா உங்க எல்லாருமே கொன்னிடுவேன், இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ராஜா என்னுடைய கத்திக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லி அவனுடைய காட்சியும் மிரட்டுறாங்க. சோ ஆஸ்கலாட் என்ன ஆகுறான்னா நம்மளுடைய குனிட்டையும் பாத்துக்கிட்டு இருக்கான். சோ குனிட்டும் என்ன பண்றானா, நீ எதுவும் பண்ணாத ஆஸ்கலாட் அப்படின்னு சொல்லவும் குனிட்டையும் மீறி நம்மளுடைய ஆஸ்கலாட் ராஜாவுடைய கழுத்துக்கு மேல கத்திய வைக்கிறான். நீ பண்றது அஃபென்ஸ், நீ இப்படியே போயிட்டேன்னா நான் உன்னை உயிரோட விட்டுடுவேன், நீ ஆனா என்ன சீண்டணும்னு நினைக்காத ஆஸ்கலாட், நான் சொன்னா கேளு, அப்படியே போயிடு, நான் உன்னை விட்டுடுறேன், நான் உன்கிட்ட சொன்ன எல்லாத்தையுமே விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட ஆஸ்கலாட் அப்பதான் ஒரு விஷயத்த சொல்றான், என்னுடைய நிக் நேம் தான் ஆஸ்கலாட், எங்க அம்மா எனக்கு கொடுத்த நேம் ஆஸ்கலாட் இல்ல, என்னோட நேம் லூசியஸ் ஆர்டோரியஸ் காஸ்டஸ் அப்படின்ற. சோ அவன் தான் லெஜிமேட் கிங்குடைய ஒரே ஒரு சன். சோ அவன் ஒரு பிரிட்டானியா அப்படின்ற அந்த இடத்துடைய லார்ட். சோ நம்மளுடைய ஆஸ்கலாட யாராலுமே டெஃபீட் பண்ண முடியாது, ஏன்னா அவன் ஒரு கிங்குடைய பையங்க. சோ ஆஸ்கலாட் என்ன பண்றானா அவ்வளவு பேர் முன்னாடியே ராஜாவுடைய தலைய டப்புன்னு வெட்டுறான். சோ அந்த கிரீடம் பறந்து வருது, அது நம்மளுடைய குனிட் முன்னாடி வந்து விழுதுங்க. உண்மையிலேயே ஒரு குரூயலான ஒரு அட்டாக். எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா அந்த இடத்துல. அந்த இடத்துல ஆஸ்கலாட் வெட்டினது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா. சீரியஸா ராஜாவுடைய இடத்துக்கு போய் ராஜாவோட தலையை வெட்டுறது அவ்வளவு ஒன்னும் சாதாரணமான விஷயம் இல்லைங்க. சிரிச்சுக்கிட்டே நம்மளுடைய குனிட் முன்னாடியே நம்ம ஆஸ்கலாட் என்ன பண்றானா, எத்தனை பேர் வந்தாலும் நான் வெட்டுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். ஆஸ்கலாட யாராலுமே டிஃபீட் பண்ண முடியல. உள்ள இருக்க மக்கள் எல்லாம் பயப்படுறாங்க. வெளியில இருக்க காட்ஸாலையும் டைரக்டா உள்ள வந்து ராஜாக்கு ஹெல்ப் பண்ண ஆஸ்கலாட டிஃபீட் பண்ணணும்னு வர முடியல. நம்மளுடைய ஹீரோவும் கஷ்டப்பட்டு எப்படியோ கூட்ட நெரிசல்ல வந்துறான். சோ நம்மளுடைய குனிட்டும் இங்க நடந்த எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி அவன் என்ன சொல்றானா, தோர்கல்ஸ் கிட்ட, தோர்கல்ஸ் நீ சண்டை போட போறியான்னு கேட்கும். இல்ல நான் போக மாட்டேன், ஆஸ்கலாட் ஒரு சுத்தமான வாரியர், நான் போர்ல மட்டும் தான் சண்டை பண்ணணும், இதை நீங்களே பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாப்பிட போய் உட்காந்துட்டாங்க. சோ இந்த இடத்துல குனிட் இன்னொரு விஷயத்தையும் சொல்றான், ஆஸ்கலாட் எனக்காக தான் இப்படி பண்ணிருக்கான், அவனுடைய மக்களா இல்ல நானா அப்படின்னு சொல்லி அவன் தீர்மானம் பண்ணும், வேற வழி இல்ல, அதனால அவனோட உயிரை பத்தி அவன் யோசிக்காம டைரக்டா சண்டை போட ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு குனிட் ஆஸ்கலாட பத்தி ஒரு செகண்ட் சோகத்தோட நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். சோ நம்மளோட ஆஸ்கலாட் இந்த சமயத்துல என்ன பண்றானா ஃப்ளோக்கியோட செமையா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். நம்மளுடைய ஹீரோவும் வேகமா ஓடி வந்து ஆஸ்கலாட காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்குள்ள குனிட் ஆஸ்கலாடோடைய வயிற்றிலேயே கத்தி எடுத்து குத்திடுறான். குனிட் ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தங்கள கத்தி எடுத்து குத்திருக்காங்களா, ஆனா ஆஸ்கலாட் குனிட்ட ஒரு செகண்ட் கூட தப்பாவே நினைக்கல, ஏன்னா அவர் பிளான் பண்ணதே இதுதான். சோ இந்த மாதிரி நான் ராஜாவை கொண்டுட்டேன்னா குனிட்டுக்கும் சரி என்னுடைய நாட்டுக்கும் சரி எல்லாமே சேஃபர் சைடு தான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அவரோட உயிரை விட ஆரம்பிக்கிறாருங்க. ஆஸ்கலாடோடைய கண்ணுல அவ்வளவு ஒரு சந்தோஷம், அவர் கண்ணுல பயமே தெரியலங்க, அவர் சாக போறன்ற ஒரு பயமும் இல்ல, ரொம்ப சந்தோஷத்தோட சாக அப்படியே ரெடி ஆயிட்டு இருக்காரு. அவரோட வயித்துல இருந்து அவ்வளவு ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. நம்மளுடைய ஹீரோ தோர்ஃபினும் ஏ வா ஆஸ்கலாட் நம்ம இங்க இருந்து போயிடலாம், என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லவும் நம்மளுடைய தோர்ஃபின் கிட்ட நம்மளுடைய ஆஸ்கலாட் சொல்றான், டே சின்ன பயலே முதல்ல போய் இங்க இருந்து உன்னுடைய லைஃப பாரு, உனக்கு ஒரு நல்ல லைஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க சாக தாண்டா போறேன், நீங்க இருந்து போயிடணும், இல்ல நான் உன்னை சாக விட மாட்டேன், நீ என் கூட வா, நான் உன் கூட சண்டை போடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். உனக்கு அறிவு இல்லையா, நீ எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய
நம்மளுடைய தோர்ஃபின் ஆஸ்கலாட அழிக்கிற மாதிரி வரான். உனக்கு எனக்கு இன்னும் டீல் செட்டில் ஆகலடா, புரிஞ்சுக்கூட. நான் உன்னை கொல்றதுக்காக மட்டுமே தான் இருக்கிறேன். நான் உன்னை என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன். இப்ப சாகாத, உன்னை நான் கிஞ்சி கேட்கிறேன், என் கூட டியூல் பண்ணு, என் கையில டெஃபிட் ஆகு, நீ இப்படி சாக கூடாது, நான் உன்னை சாக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் கத்தி கத்தி அழகுறாங்க. அப்ப ஆஸ்கலாட ஒரு வார்த்தை கேட்கிறாரு, சரி நீ உன்னோட ஃபியூச்சர் பத்தி என்ன பிளான் பண்ணிருக்க? ஆக்சுவலா நான் செத்ததுக்கு அப்புறம் அப்படின்னு கேட்கவும் நம்மளுடைய தோர்ஃபினுக்கு ஒண்ணுமே புரியல. அவர் சொல்றாரு, ஆமா எனக்கு தெரியும், நீ கண்டிப்பா எதுவுமே நினைச்சிருக்க மாட்டேன். சோ நீ கொஞ்ச நேரம் அமைதியாரு, நான் சொல்றதை கேளுன்னு சொல்லுவோம். நம்மளுடைய தோர்ஃபின், கொஞ்சம் அமைதியாரு, என் கூட சண்டை போட ரெடி ஆகு, நீ இங்க சாக கூடாது அப்படின்னு சொல்லி அவன் கூப்பிட பாக்குறான். அப்பதான் நம்ம ஆஸ்கலாட் ஒரு விஷயத்த சொல்றாரு, என் கிட்ட ஒரு நல்ல மனுஷன் ஒருத்தர் சொன்னாரு, அவர் ஒரு சுத்தமான வாரியர், அவர் உண்மையிலேயே ரொம்ப நல்லவர், அவருடைய பேரு தோரிஸ், அவர் தான் உன்னுடைய அப்பா அப்படின்னு சொல்லி அவனுடைய அப்பாவை பத்தி பேச ஆரம்பிக்கிறான். உன்னுடைய உண்மையான சண்டை என்ன சண்டை போட்டு ரிவெஞ்ச் எடுக்கணும்ன்றது கிடையாது, நீ ஒரு ரியல் வாரியரா ஆகணும்ன்றது தான், அதுதான் சன் ஆஃப் தோர்ஸ் அப்படின்னு சொல்லி அவனை பத்தி அவ்வளவு பெருமையா பேசுறாருங்க. நம்மளுடைய ஆஸ்கலாட் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு, ரியல் வாரியர் டசன்ட் நீட் a sword. உண்மையிலேயே ஒரு நல்ல வார்த்தை. அப்படியே நம்மளுடைய தோர்ஃபினுக்கு உன்னுடைய லைஃப் ஒரு நல்ல வாரியராகவே முடியும், நீ சண்டை போடணும்ன்ற அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லி சந்தோஷமா நம்மளுடைய தோர்ஃபின் மடியிலேயே இறந்து போறாரு. சோ நம்ம குனிட்டோ என்ன பண்றாருன்னா, நம்ம தோர்ஃபின் கிட்ட சரி நீ என்ன கொன்னுடு, எனக்கு பிரச்சனை கிடையாது, நீ என்ன கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தோர்ஃபின் கிட்ட நிக்கிறாங்க. சோ நம்மளோட தோர்ஃபின் குனிட்டோ கொல்றதுக்காக அவனோட மூஞ்சிலேயே வெட்டுறான். சோ அந்த சமயத்துல நம்மளுடைய தோர்கிள்ஸ் தோர்ஃபினை ஈஸியா பிடிச்சிடறாரு. எல்லாருமே வந்து குனிட்டோ அட்டாக் பண்ணதுனால தோர்ஃபினை கொல்லணும் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. அப்ப குனிட்டோ என்ன சொல்றாங்கன்னா, தோர்ஃபின் எனக்கு உண்மையிலேயே பனிஷ்மெண்ட் கொடுத்துதான் ஆகணும், ஏன்னா ஆஸ்கலாட கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தோர்ஃபின் எவ்வளவு காலமா காத்துக்கிட்டு இருக்கான், எனக்கு தெரிஞ்சோ நான் இப்படி பண்ணது தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றானா, ஃப்ரோக்கி இங்க வா, நான் இப்போ இந்த கிரீடத்தை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரீடத்தை எடுத்து, இதுக்கப்புறம் நான் தான் இந்த ஆர்மியை கமெண்ட் பண்ண போறேன், நான் தான் இந்த நாட்டுடைய ராஜா, என்னோட அப்பாவோட மரணத்தை யாரு பண்ணாங்களோ அவங்கள நான் தான் ரிவெஞ்ச் பண்ணிருக்கேன், அவங்கள என் கையாலேயே கொண்டு இருக்கேன், இதுக்கப்புறம் இந்த முழு ஆர்மியும் இந்த முழு கண்ட்ரியும் நான் தான் பாதுகாக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செகண்ட் இன்னொன்னுத்தையும் சொல்றான். எங்க அப்பா சொன்ன மாதிரி நம்ம ஆஸ்கலாடுடைய ஊரை போய் டெஃபிட் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது, அவங்க அந்த இடத்துல அவங்களோட இடத்துல சந்தோஷமா வாழட்டும், நம்ம இந்த இடத்துல நம்மளுடைய நாட்டை பாக்குறத மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணுவோம், நம்மளுடைய நாட்டை சந்தோஷமான நாடா மாத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்ப கிரிட்டோ அந்த இடத்துல கிங்கா மாறிட்டாங்க. சோ எல்லாருமே அந்த இடத்த விட்டு கொஞ்சம் கொஞ்சமா கலைஞ்சும் போக ஆரம்பிக்கிறாங்க. நம்மளுடைய ஹீரோ தோர்ஃபின் மட்டும் அழுதுகிட்டு ஆஸ்கலாடுடைய டெட் பாடியை பாத்துக்கிட்டு அப்படியே பின்ன நோக்கி நடந்து போக ஆரம்பிக்கிறான். எல்லாருமே அவனை பிடிச்சி இழுக்கிறாங்க, எப்படியாவது கிரிட்டோ கொல்லணும், ஆஸ்கலாட் எப்படியாவது கொல்லணும் அப்படின்ற ஒரு வெறி இருந்தாலுமே நம்மளுடைய ஹீரோ அவ்வளவு வருஷமா அவனோட கையில வச்சிருந்த அவனுடைய அந்த டிராகர் இப்ப முறை அவன் கையை விட்டு கீழே இறங்குதுங்க. ரீசன் என்ன தெரியுமா, அவன் இவ்வளவு நாளா யார கொல்லணும் யார ரிவெஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சானோ அந்த ரிவெஞ்ச் இல்லாம போயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன guys, அவனோட வாழ்க்கையில அவன் பட்ட எல்லா கஷ்டத்துக்கும் பலவீனம்னு நினைக்காதீங்க, இதுக்கப்புறம் தான் அவங்க அப்பா எந்த மாதிரி அவனை வாழ சொன்னாரோ அந்த மாதிரி அவன் வாழ ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவன் ரிவெஞ்ச் அப்படின்ற ஒரு கொடூரமான விஷயத்துல இருந்து தப்பிச்சிட்டாங்க. உண்மையிலேயே சொல்றேன், ரிவெஞ்ச் அவன் வாழ்க்கையில நல்ல ஒரு விஷயமே கிடையாது. அவனோட அப்பா தோரிஸ் அவனுக்கு சொல்லி கொடுத்த அந்த விஷயம், அவனுடைய அப்பா அவன்கிட்ட சாவறதுக்கு முன்னாடி சொன்ன ஒரு விஷயம், a true warrior doesn't need a sword. அத அவன் பண்ண ஆரம்பிச்சான். அவன் வின்லாண்ட் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிச்சான். அவனோட ஃபேமிலியை போய் பார்த்து ரசிக்க ஆரம்பிச்சான். கடல்ல ஒரு அற்புதமான பயணத்தோட அற்புதமான சாகசத்தோட வாழ ஆரம்பிச்சான். சோ தோர்ஃபினுடைய வாழ்க்கை என்னதான் அவன் ஆசைப்பட்ட மாதிரி ஆஸ்கலாட கொல்லாம ரிவெஞ்ச் பண்ண முடியாம இருந்திருந்தாலுமே உண்மையிலே இப்போ தோர்ஃபினுடைய வாழ்க்கை அவன் நினைச்சதை விட ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உண்மையை சொல்ல போனா ஆஸ்கலாடும் நம்ம தோர்ஃபின் அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய ஒரு அற்புதமான வாழ்க்கைய வாழணும் அப்படின்றத மட்டும் தான் நினைச்சான். ஆஸ்கலாட் எப்போ நம்ம தோர்ஃபினை கொண்டு இருக்கலாம், ஆனாலும் நம்ம ஆஸ்கலாட் அவனை கொல்லல. ரீசன் ஏன் தெரியுமா, ஆஸ்கலாட் அவனை கொல்லணும்னு நினைக்கவே இல்லை guys. அந்த பையனுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நல்லது செய்வோம், தோரிஸ் மாதிரி ஒரு அற்புதமான வாரியர் என் வாழ்க்கையிலே பார்த்தது இல்ல, அவனோட பையனும் இதே மாதிரி ஒரு நல்ல வாரியரா இருப்பான், அவன் ஒரு நல்ல மனசோட இருப்பான், அவனுக்குன்னு ஒரு பிரைட் இருக்கு அப்படின்னு சொல்லிதான் ஆஸ்கலாட் அவனை விட்டான். ஆனா உண்மையிலேயே நம்மளுடைய ஆஸ்கலாடுடைய மரணம் இந்த ஹோல் சீரீஸ்ல எல்லாரை விட உண்மையிலேயே ஒரு பிரைடான மரணம் தான் நான் நினைப்பேன். நீங்க இவ்வளவு தூரம் பார்த்திருந்தீங்கன்னா நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், உங்களுக்கு உண்மையிலேயே தோரிஸும் ஆஸ்கலாட் இவங்க ரெண்டு பேர்ல கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு யாரை ரொம்பவே பிடிச்சிருக்கு? நான் பிராங்கா சொல்றேங்க, எனக்கு ஆஸ்கலாட் தான் பிடிச்சிருக்கு. இந்த அனிமையை பொறுத்த வரைக்கும் தோரிஸ் ரொம்பவே காட்டவே இல்லை, ஆனா ஆஸ்கலாட பத்தின முழு விஷயத்தையுமே காமிச்சிருக்காங்க. சோ ஆஸ்கலாட் யார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவனுடைய மரணம் உண்மையிலேயே ரொம்ப பிரைட்ஃபுல்லாவும் இருந்திருக்கும். சோ இவ்வளவுதான் கைஸ் இன்னைக்கான ஸ்டோரி. நீங்க இவ்வளவு தூரம் பார்த்திருந்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. பை பை. சேனலுக்கு